ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர். அனைவருக்கும் வணக்கம். இது மனிதா மனிதா. சார் காலை வணக்கம் சார். வணக்கம் ராம். வணக்கம் சார், நம்ம நேற்றைய தினம் பேசியிருந்தோம். டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைதை ஒட்டி இன்று இந்தியா கூட்டணி சார்பில் டெல்லி ராம்லீலா மைதானத்துல பேரணி கூட்டம் நடைபெறுது அப்படின்னு அது நடைபெற்று இருக்கிறது. அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி யாதவ், அதே மாதிரி காங்கிரஸ் தலைவர்கள், திமுகவில் இருந்து அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கூட்டத்துல முதல்வர் மு க ஸ்டாலின் அவருடைய உரையை திருச்சி சிவா எம்பி அவர்கள் வாசித்தார். அவர் பேசும்போது கெஜ்ரிவாலினுடைய கைதின் மூலமா இந்தியா கூட்டணியை உடைக்கும் எண்ணம் பாஜக ஒரு இருந்தது, அது இப்போ தகர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. கெஜ்ரிவாலினுடைய கைது என்பது கூட்டணியை உடைக்கும் அளவிற்கு செல்லும் அப்படின்னு பாஜக நம்பியதா? உங்களுடைய பார்வை என்ன? முதல்வருடைய இந்த கருத்து பத்தி உங்களுடைய பார்வை? இல்ல, ஓரளவுக்கு அவங்க அது மாதிரி நம்பி இருக்கலாம். கெஜ்ரிவால் கைது பண்ணா அதுக்கப்புறம் அச்சுறுத்தல், அது சட்டபூர்வமான அச்சுறுத்தல் மற்றவர்கள் மேலும் பாயும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணலாம் நினைச்சிருக்கலாம். அப்படி நினைச்சிருந்தானா அதுக்கு எதிர்மறையான விளைவு தான் நடந்துருச்சு. முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு ஒற்றுமையுடன் அவர்கள் டெல்லியில இந்த மாதிரி கூடியிருக்காங்க, பொதுக்கூட்டம் நடத்துறாங்க. அதாவது கெஜ்ரிவால் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தனி மனித நிகழ்வு அல்ல. இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் ஜனநாயக மீறல் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. அதுதான் அவங்க தங்களுடைய பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தலைவரும் பேசின பேச்சுடைய அடிநாதம் இதுதான், இங்கு ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது அப்படிங்கிறது. முதல்வர் அவர் பேசும்போது பாசிச பாஜகவினுடைய ஆட்சிக்கு தமிழக மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் குறிப்பிட்டிருக்காரு. அகில இந்திய அளவிலையும் தொடர்ச்சியா இந்தியா கூட்டணி தலைவர்கள் மார்ச் 17 போன முறை கூடியிருந்தாங்க, இந்த முறை இப்போ டெல்லியில கூடியிருக்கிறாங்க. இப்படி அடுத்தடுத்த இவர்களுடைய நகர்வுகள் பாஜகவிற்கு என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும்? அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்துங்கிறது பொதுமக்கள் தாங்க சொல்லணும். பொதுமக்கள்கிட்ட இது எப்படிப்பட்ட இம்பாக்டை கிரியேட் பண்ணுது? இப்போ இவங்க அகிலேஷ் யாதவும் சரி, தேஜஸ்வி யாதவும் சரி, பீகார்லையும் யூபியிலையும் மக்கள் செல்வாக்குள்ள தலைவர்கள். அவங்க இதை மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு வராங்க? இதனால இறுதியாக பாதிக்கப்படுவது மக்கள் தான் அப்படிங்கிறத எப்படி உறுதியா சொல்ல போறாங்க? ஏன்னா மக்களுக்கு நம்ம நாட்டில் எமர்ஜென்சி சமயத்தில் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, 1977 படிப்பறிவில்லாத இந்திய வாக்காளர் தன்னுடைய ஜனநாயக உணர்வை வெளிப்படுத்தி விட்டார் சொல்லி உலகம் பூரா எழுதினாங்க. ஆனா அது உண்மையில அது கிடையாது. ஏன்னா அப்படி இருந்திருந்தா ஏன் தெற்குல எமர்ஜென்சி தெற்குலையும் தான் இருந்தது. தெற்குல ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டியோட இந்திரா காங்கிரஸ் வந்திருந்தது. வடக்குல ஓவர்வெல்மிங் டிஃபீட் அவங்களுக்கு கிடைச்சது. ஏன்னா உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடக்கு இந்த ஃபேமிலி பிளானிங் அவங்க அமல்படுத்தும் போது சில தீவிரங்கள் அது சில குறிப்பிட்ட குழுமங்களுக்கு எதிராக போனதாக உணரப்பட்டது. அதை தவிர எல்லா குழுமங்களுக்கும் மேல இதெல்லாம் தலைவர்களை பொறுத்தது. பன்சிலால் அங்க ஹரியானால முதல்வராக இருந்தாரு. அவரு தடியெடுத்தவன் தண்டல்காரங்கிற பாலிசியில் நம்பிக்கை உள்ள ஒரு அரசியல்வாதி. அதனால நிறைய அங்க தவறுகள் நடந்தது. அந்த தவறுகள் எல்லாம் மக்கள் மத்தியில் வெறுப்பை கூட்டுச்சு. டர்க்மேன் கேட் அப்படிங்கிற ஒரு இடத்துல என்க்ரோச்மெண்ட் கிளியரன்ஸ் ஆபரேஷன் நடந்தது, முஸ்லிம்களுக்கு விரோதமாக நடத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டு இது மாதிரி பல குழுமங்கள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக வட இந்தியால அவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து இந்திரா காங்கிரஸுக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. ஆனா இந்திராவில் சவுத்துல எப்படி இருந்தது? சவுத்துல பொதுவாக எல்லாருக்கும் என்ன அபிப்பிராயம் இருந்ததுன்னா, இந்த எமர்ஜென்சி கொண்டு நல்லதா போச்சு, பஸ் ட்ரெயின் எல்லாம் ஒழுங்கா வருது, மார்க்கெட் விலையில காய்கறி விலையெல்லாம் மார்க்கெட்ல கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, பசங்க அனாவசியமா காலேஜில் ஸ்ட்ரைக் பண்ணாம ஒழுங்கா காலேஜுக்கு போறாங்க, இப்படி இவங்க பாசிட்டிவா பார்த்தாங்க. அதனால இந்த விவசாயிகள் கடன் நிவாரண சட்டம் போட்டுதான் இங்க உள்ள விவசாயிகள் அத்தனை பேர் வரவேற்றார்கள். அதனால இங்க அது இந்திரா காந்திக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருச்சு. அப்ப அடிப்படையா மக்களுக்கு ஜனநாயகத்தை பத்தி, அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி எல்லாம் 77 இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கு, சந்தேகம் இல்லை. ஆனா இன்னும் போதுமான விழிப்புணர்வு கிடையாது. அதனால அவங்களை நேரடியாக தாக்குறது எதுங்கிறது தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்களை நேரடியா தாக்குறதுக்கான விஷயங்களை பத்தி தான் கர்நாடகாவில் சிவகுமாரும் முதலமைச்சரும் பேசினாங்க. பேசி அவங்க அதனால மக்களை அவங்க தங்கள் பக்கம் திருப்ப முடிந்தது. அது மாதிரி பேசணும். இப்ப கெஜ்ரிவால் அரெஸ்ட்ங்கிறது படித்தவர்கள் மத்தியில, விவரம் தெரிஞ்சவங்க மத்தியில எங்க போய்கிட்டு இருக்கு இந்த நாடு அப்படிங்கிற ஒரு அச்சத்தை கிளப்புங்கிறது நிஜம்தான். ஆனா அந்த படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் வாக்காளர்கள் எத்தனை விழுக்காடு இருக்காங்க? அதனால வாக்காளர்களுக்கு என்ன தெரியும்னா, 400 ரூபாயா இருந்த சிலிண்டர் இன்னைக்கு 1400 ரூபாய் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் 100 ரூபாயை குறைச்சாங்கன்னா இதுல என்ன பெரிய இது இருக்கு, வசதி இருக்கு ஜனங்களுக்கு?
அப்படிங்கலாம் பத்தி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து என்னென்ன சிரமங்கள் இருக்குங்கிறத சுட்டி காட்டணும். அது மூலம் தான் அவங்களுடைய மனசை வந்து ஒரு நிலைப்படுத்த முடியும். அதுல வந்து இவங்க எந்த அளவுக்கு ம். வெற்றி பெறுறாங்கன்னு பார்க்கணும். ம். சார் நீங்க சொன்னம்போது ஒரு கேள்வியா வந்தது சார். பல தலைவர்களும் முதல்வர் உட்பட வந்து இந்திய அரசியலமைப்பினுடைய விழுமியங்கள் போகுது. அரசியலமைப்ப அழிச்சிருவாங்க. இப்படியான அ விமர்சனங்கள் தொடர்ச்சியா வைக்கிறாங்க. இன்னும் மக்கள் சார்ந்த பிரச்சனைகள்ல இன்னும் கூடுதல் விமர்சனங்கள் வைக்கணும். மக்கள் சார்ந்த பிரச்சனைகள இன்னும் கூடுதல் கவனத்துக்கு அவங்க முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல வரீங்க தானே சார்? ஆமா, அதத்தான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டுல வந்து ம். அதத்தான் சரியா பண்றாங்க. தமிழ்நாட்டுல வந்து ஒத்த ம். செங்கல் வந்து உதயநிதி காட்டுனதும் சரி, அந்த செங்கல் இன்னும் அதே ஒரு செங்கலா தாங்க இருக்கு அப்படின்னு அவர் சொல்றதும் சரி, இதெல்லாம் வந்து மக்கள் ம். மத்தியில வந்து நிச்சயமா வந்து ஒரு இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் பிஜேபி இங்க பல தவறுகள் பண்ணியிருக்காங்க. இந்த இதுல வந்து இவ்வளவு பெரிய வெள்ளம் வந்திருக்கு. அதுல 1 பைசா நிவாரண நிதி குடுக்காம, என்னைக்கோ போன கச்சத்தீவ பத்தி இன்னைக்கு வந்து பேசுறது. ம். அதுக்கப்புறம் வந்து இது குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லி பக்கத்துல திரு வாசன் அவர்களையும், அன்புமணியும் வச்சுக்கிட்டு வாரிசு அரசியல் நடக்குதுன்னு சொல்லி பேசுனா, இது ஒரு வேடிக்கை இல்லையா? ம். அதனால இந்த மாரி பல தவறுகள் இங்க பிஜேபி வந்து பண்றாங்க. ஜனங்களுக்கு வந்து பிஜேபி மேல அ ஒரு நியூட்ரலான அ ம இவங்களுக்கு கூட ஜனங்களுக்கு கூட பிஜேபி மேல தமிழ்நாட்ட அவங்க நடத்துற விதம் வந்து வெறுப்ப கெளப்பும். அதை இங்க ம். சரியான முறையில வந்து பிரச்சாரத்துல வந்து முதல்வரும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மற்றவர்களும் சரி, சரியான முறையில பயன்படுத்துறாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ம். அனைத்து ம். இந்திய அளவு இப்ப கர்நாடகால அது மாரி பயன்படுத்துவாங்கன்னு நம்பலாம். ம். அனைத்து இந்திய அளவுல ஒவ்வொரு மாநிலத்திலயும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் லீடர்ஸ் வேணும். இப்ப மகாராஷ்டிரால அது மாரி இருக்காங்க. சரத் பவார் கேனாட் பி சரத் பவாரும். செட் அசைட். ம். ஹி கேனாட் பி செட் அசைட். ஹி இஸ் அ வெரி ம். பவர்ஃபுல் லீடர். ம். அதனால இந்த மாரி வந்து ஒவ்வொரு மாநிலத்திலயும் பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்லும்போது கச்சத்தீவு தொடர்பா இப்ப பேசுறாங்கன்னு சொன்னீங்க சார். அடுத்த கேள்வியாவும் அத வச்சிருந்தேன் நானு. அ நேற்று காலை தினத்துல வந்து அண்ணாமலை ஆகட்டும், அதே மாரி பிரதமர் மோடி ஆகட்டும், கச்சத்தீவு தொடர்பான விமர்சனத்த முன் வச்சிருந்தாங்க. காங்கிரஸ் ரொம்ப அலட்சியத்தோட செயல்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாஜக தலைவரான அண்ணாமலை வந்து இன்று நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்றைய தினம் கருணாநிதி அவர்கள் வெளியிட்ட அவருடைய கருத்து பத்தின ஆவணத்த நாங்க வெளியிடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நேரத்துல கச்சத்தீவு விவகாரத்த ரொம்ப தீவிரமா இவங்க கையில எடுக்க முயற்சி பண்றாங்கன்னு தெரியுது. அ அவர்கள் எந்த அளவு இதற்காக இந்த 10 ஆண்டுகள்ல வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சேர கேள்வி எழுந்தாலும், கச்சத்தீவு அவர்களுக்கு கை குடுக்கும்னு அவங்க நம்புறாங்க சார். மோடி வரைக்கும் இத பேசியிருக்காங்க. அவங்க அவங்களுடைய சாதனைகள்னு எதையாவது சொல்லி, அது கை கொடுக்கும்னு நம்புனா நல்லா இருக்கும். 10 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. நடக்கிற தேர்தல் வந்து ஒன்றிய அரசுக்கு. இத பத்தி ம். நிச்சயமா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி எழுப்பும். ம். இன்னைக்கு கச்சத்தீவு வந்து ஒரு பெரிய எமோஷனல் இஷ்யூவா இவங்களால ஆக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். கச்சத்தீவுல எல்லாருமே தவறு செய்திருக்கார்கள்னு நெனைக்கிறேன். இப்ப நீட் ம். விவகாரத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, எல்லாருமே தவறு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுக்குறாங்கங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு வந்து திமுக ம். வந்து வலிமையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. இதுக்கு ம். முன்னாடி திமுக பத்தி பேசலாம். அதிமுக உங்க ஆட்சி காலத்துல நடந்தது, காங்கிரஸ் அப்பாவுல இருந்து நடந்து பேசிக்கிட்டே போலாம். அப்படி பேசிக்கிட்டு ம். போறதுன்னா சரி கடைசியில வந்து என்ன பேசணும்? ஆர்எஸ்எஸ் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரமே குடுக்க வேண்டாம்னு சொல்லி சொல்லுச்சு. காங்கிரஸ் மட்டும் தான் சுதந்திரத்துக்காக பாடுபட்டது. அப்படின்னு சொல்லி காங்கிரஸ வந்து பெர்பெச்சுவலி பவர்ல வச்சுருவோமா? அப்படிலாம் வைக்க மாட்டோம். அன்னைக்கு அவங்க என்ன ம். செஞ்சாங்கிறத இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாரும் யார் யார் என்னென்ன செய்றாங்க? அப்படிங்கிற கேள்வி தான் மக்கள் மனதில் எழுப்பப்படும். ம். தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் கச்சத்தீவு விவகாரத்துல காங்கிரஸ காட்டிலும் திமுக அதிகமாக குறிவைக்கப்படுது. இன்றைய தினம் அவர் வெளியிடுவதாக சொன்ன கருணாநிதி அவர்களுடைய கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய அந்த கருத்து பற்றிய ஆவணமாகட்டும், திமுக இதுல எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணியிருக்க முடியும் சார்? இப்படி 2 நாடுகளுக்கு இடையிலான ஒரு விஷயத்த விவகாரத்துல, ஒரு மாநில அரசா எவ்வளவு தூரம் தான் பிளே பண்ண முடியும்? இதுல இவர்களுடைய விமர்சனத்தை எப்படி பார்க்கணும்? அரசியலமைப்பு சட்டத்தின்படி திமுக இதுல எந்த ரோலும் ப்ளே பண்ண முடியாதுங்கிறது தான் நிஜம். இந்த நாட்டுடைய ம். ஒரு பகுதிய வந்து இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தேவையோ, கட்டாயமோ இருந்தால், ம். அதை செய்யும் பூரண அதிகாரம் படைத்தது ஒன்றிய அரசு தான். ம். மாநில அரசு அப்ஜெக்ட் பண்ணா அத குடுக்காம விட்டுருவோம். அப்படின்னு சொல்லி அரசியல் சட்டத்துல இல்ல. இறுதி முடிவு எடுக்க வேண்டியது ஒன்றிய அரசு தான். அதனால இதுல ம். திமுக வந்து ரொம்ப குறை சொல்ல முடியாது. இப்ப திமுக இதுக்காக வேண்டி பதவி விட்டு ராஜினாமா பண்ணிறாங்கன்னு வைங்க இப்ப. அதத்தான் அவங்க மேக்ஸிமம் பண்ண முடியும். அப்படி பதவி விட்டு ம். ராஜினாமா பண்ணதுனால கச்சத்தீவு வந்து திரும்ப வந்திருக்குமா? அல்லது கச்சத்தீவு போறது வந்து நிறுத்தப்பட்டிருக்குமா? ம். அந்த நேரத்துல கச்சத்தீவு எதனால போச்சு அப்படின்னா, சிங்களீஸ் ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி ஷ்ரூட் அண்ட் இன்டெலிஜென்ட். அவங்களுக்கு வந்து ம். எப்பயுமே இப்ப இதுல வந்து ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இலங்கையில வந்து தமிழர்கள் வந்து சிறுபான்மையினர். ஆனால் அண்டையில் இருக்கும் தமிழ்நாடு தங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருந்த ஆதரவினால், இந்திய அரசும் தங்கள் பக்கம் நிற்கும் என்ற எண்ணத்தினால், சிறுபான்மையினர் ம். பெரும்பான்மையினர் போல் உணர்ந்தார்கள் பல ஆண்டுகளாக. பெரும்பான்மையினராக இருக்கும் சிங்களவர்கள் சிறுபான்மையினராக உணர்ந்தார்கள் பல ஆண்டுகளாக. இது ரொம்ப வேடிக்கையான ம். ஒரு விஷயம். அ இதுல நடந்துகிட்டு இருந்தது. ஸ்ரீலங்கால வந்து நடந்துகிட்டு இருந்தது. ஆனா அப்படி சிறுபான்மையா உணர்றவங்க எல்லாருமே ரொம்ப முன்ஜாக்கிரதையா இருப்பாங்க. இது உலக ம். இயல்பு.
அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல இந்தியாவுடைய ஸ்டாண்டுக்கு வந்து இந்த பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் இன் யுஎன்னு சொல்லுவாங்க. பிஆர்ன்னு சொல்லுவாங்க. ரெசிடென்ட் ரெப்ரசன்டேட்டிவ். ம். ஒவ்வொரு நாட்டுக்கும் இருப்பாங்க. ஓகே. அப்படி இருந்தவர் வந்து இந்தியாவுக்காக வேண்டி ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மிக அதிகமான ஒத்துழைப்பு குடுத்தார். ரொம்ப அதிகமா வேலை பார்த்தார். அதுல மகிழ்ந்து போன இந்திரா காந்தி வந்து வாட் கேன் ஐ டூ டூ ரீபே ஆல் திஸ் கோஆப்பரேஷன் கேட்டதாகவும், அந்நேரம் அவர் வந்து ம். இந்த மாரி கச்சத்தீவு வந்து நடுவுல இருக்கு. எங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படுது. நீங்க வந்து உங்களுடைய மீனவர்கள் வந்து அந்த ஆண்டனி ஃபெஸ்டிவலுக்கு வர்றதும் சரி, மீன் விலைகள் எப்போ வேணாலும் ஓடுது. அதெல்லாம் செய்யட்டும். எங்களுக்கு குடுத்துட்டீங்கன்னா நல்லாருக்கும். அதாவது ம். அந்நேரம் மேபி எ பிக்சர் வாஸ் கிரியேட்டட் தட் இட் இஸ் எ நோ மேன்ஸ் ஐலேண்ட். அந்த மாரி சொன்னாரா ம். என்னன்னு தெரியல. இந்த சின்ன ஐலேண்ட்ல வந்து என்ன நடக்க போதுன்னு அவங்க நெனச்சாங்களா? தெரியல. ஆனா அப்படிப்பட்ட சின்ன தீவுகள்லாம் வந்து ஒரு போர்ன்னு சொல்லி வரும்போது கேந்திரங்களாக உருவெடுக்கும். ஓகே. மொரீஷியஸ் வந்து இவங்க வந்து ஆங்கிலேயர்களுக்கு மொரீஷியஸ் தேவைப்பட்டது. இந்து மகா சமுத்திரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டுமென்றால், மொரீஷியஸ் மிக மிக முக்கியமான தீவு. அப்ப ம். மொரீஷியஸ் அந்நேரம் வந்து பிரெஞ்சு பீப்பிளுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. இட் வாஸ் எ பிரெஞ்சு காலனி. இவங்க போய் அத ம். பிடிச்சாங்க. பிரான்ஸோட சண்டை போட்டு. அவங்களுடைய புத்திசாலித்தனம் பாருங்க. சண்டை போட்டு பிடிச்சுட்டு அங்க வந்து அந்நேரம் வந்து சுகர் ஃபேக்டரி எல்லாம் வந்து பிரெஞ்சு பீப்பிளுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஓ! அவங்களுக்கெல்லாம் சொன்னாங்க சரி. அவங்க, "நீங்க இந்த சுகர் ஃபேக்டரிய தொடர்ந்து நடத்துறதா நடத்துங்க. இல்ல நாங்க தலையிடவே மாட்டோம். ஆ. இல்லன்னா இத யாருக்காவது வித்துட்டு இதுல வர எல்லா பணத்தையும் எடுத்துட்டு நாங்க பிரான்ஸுக்கு போணும்னு நெனச்சீங்கன்னா, போங்க. நாங்க தலையிடவே மாட்டோம். பூரண சுதந்திரம். ம். எங்களுக்கு தேவையானதெல்லாம் பொலிட்டிக்கல் சாவர்னிட்டி, பொலிட்டிக்கல் கண்ட்ரோல். ம். அத மட்டும் தான் நாங்க ம். வச்சுக்குவோம்." அவங்க அதே மாரி தங்களுடைய வாக்கை காப்பாத்துனாங்க. ஏன்னா, அவங்களுக்கு அந்த தீவு அவ்வளவு முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. மொரீஷியஸ் வந்து. ம். அதே மாரி ம். தான் நமக்கு வந்து கச்சத்தீவு வந்து மிக முக்கியமான ஒரு இடம் தான். ஏன்னா, இலங்கை வந்து எப்பொழுதுமே வந்து சீனா பக்கம் வந்து தூரத்தில இருக்க சீனா பக்கம் தான் அவங்க அதிகமா இந்திய, இலங்கை யுத்தம் நடந்தபோதே சிறிமாவ பண்டாரநாயகா வந்து இந்தியாவுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுக்கல. ஆமா அதனால சார். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கச்சத்தீவு ம். கொடுத்திருக்கப்படக்கூடாது. ஆனா கச்சத்தீவு கொடுத்ததுல வந்து கொஞ்சம் அ இன்டர்நேஷனல் லால வந்து ஒரு சின்ன டெஃபிஷியன்சி இருக்கு. இப்ப ம். இது வந்து அ இலங்கையில உள்ள கிழக்கு மாகாணமும், வடக்கு மாகாணம் இந்த 2 மாகாணத்தில தான் இவங்க வந்து தமிழர்கள் அதிகமா இருக்காங்க. அந்த அதிகமா 2யும் வசிக்கிறாங்க. நீங்க வந்து ஆமா. நார்த் ஈஸ்ட் ப்ராவின்ஸ்ன்னு ஒரு ப்ராவின்ஸா கொண்டு வரணுங்கிறது இவரு ராஜீவ் காந்தி ஜெயவர்தனே அக்கார்ட்ல ஒரு அம்சம். அது மாரி கொண்டு வந்தாங்க. 2யும் இணைச்சாங்க. ம். ஆனா அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்படி இணைக்கிறதுக்கு 2 மாநிலங்கள நீங்க இணைக்கிறதுக்குங்கிறதுக்கான இதெல்லாம் வந்து இவங்கட்ட வந்து பார்லிமென்ட்ல வந்து நீங்க பெர்மிஷன் வாங்கல. அதனால இது இணைப்பே செல்லாதுன்ட்டாங்க. இப்ப ம். இந்திய நாட்டுடைய ஒரு பகுதிய இன்னொருத்தங்களுக்கு குடுக்கிறதுனாலும், அப்படி பார்லிமென்ட்டுடைய கன்கரன்ஸ் வேணுங்கிற ஒரு வாதத்தை எழுப்ப முடியும். பார்லிமென்ட்டுடைய ம். கன்கரன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அதனால இது ம். வந்து சுப்ரீம் கோர்ட் இந்த பாயிண்ட் போச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் தி ஹேண்டிங் ஓவர் ஆஃப் கச்சத்தீவு நல் அண்ட் வாய்ட் சொல்ல முடியும். அப்படி ம். ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல நான் சொல்றத பாருங்க, குறை சொல்றவங்க யாருமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறதில்ல. ஏன் பிஜேபியே போட்டுமே போமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கச்சத்தீவு இந்தியாவுக்கு வரணுங்கிறது இவங்க யாருக்குமே வந்து நோக்கம் இல்ல. கச்சத்தீவ வச்சு ம். பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ம். நோக்கம். அதுதான் துரதிர்ஷ்டம். ம். தீர்வுகள எதிர்பார்க்காம, அத வச்சு அரசியல் செய்வதற்காக முயற்சி பண்றாங்கங்கிறீங்க சார். அவ்வளவுதான். அ முதல்வர் அவருடைய பேச்சுல நேற்று பேசும்போது, ஈரோட்ல பேசியிருக்கிறாரு சார். அவருடைய பிரச்சாரத்துல. பிரச்சாரத்துல பேசும்போது, பாஜகவை எதிர்ப்பதற்கான துணிவு என்பது எடப்பாடி பழனிசாமியிடம் இல்லை அப்படின்னு விமர்சனம் வைத்திருக்கிறார். மயிலாடுதுறையில இபிஎஸ் அவர்கள் பேசும்போது, அ முதல்வருடைய பாதை வேறு, என்னுடைய பாதை வேறுன்னு சொல்லியிருக்காங்க. அவரு சொல்லும்போது விவசாயிகள பத்தி அவர் கவலைப்படல. அதனால அவரோட பாதை வேற, என் வேற என்னுடைய பாதை வேறன்னு சொல்லியிருக்காரு. ஆனா, அத படிக்கும்போது எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, நீங்க பாஜகவை எதிர்ப்பது வேறு, நான் எதிர்ப்பது வேறுங்கிற மாரி எனக்கு பட்டது. அதோட சேர்த்து தான் சொல்றேன். நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல அவர் ரொம்ப புத்திசாலித்தனமா அப்படி பேசியிருந்தாருன்னா, அது பேச்சு திறமைன்னு சொல்லி நினைக்க வேண்டியது தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, விவசாயியோட கஷ்டத்த தெரிஞ்சுக்கிட்டவன் நானு. அதெல்லாம் அவருக்கு தெரியாது. ஸ்டாலினுக்கு தெரியாதுங்கிறாரு. அப்போ அவ்வளோ கஷ்டத்த புரிஞ்சுகிட்ட இவங்க ஏன் விவசாய சட்டத்த ஆதரிச்சாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட் விவசாய ம். சட்டத்த ஏன் ஆதரிச்சாங்க? ம். அந்த கேள்வி வரும். அ இன்னொரு விஷயத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பாஜகவினுடைய தலைவர்கள்ல ஒருவரா இருக்கக்கூடிய ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவர் வந்து தேர்தலுக்கு மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகங்கிற கட்சியே இருக்காது அப்படின்னு ஒரு கமெண்ட் குடுத்திருந்தாரு. அது உண்மையிலேயே வந்து ரொம்பவும் என்ன எச்சரிக்கையோட அத சொன்னாரு அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் அந்த கமெண்டுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பதில் சொல்லியிருக்காரு. என்னன்னா, அடையாள அரசியல் செய்யக்கூடியவர்கள் காணாம போயிருவாங்கன்னு குறிப்பிட்டுட்டு, அ தாமரை சின்னம் தமிழ்நாட்டில் தெரிவதற்கு காரணமா இருந்தது எங்க கூட்டணியில இருக்கும்போது தான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பாஜகவினுடைய இந்த எச்சரிக்கையும், அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த பதிலுரையையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? 2 பேரும் வந்து ரகசியமா
ஒருத்தர் நீ அடி நான் வாங்கிக்கிறேன், நான் பேசுறேன் நீ வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்களா? இல்ல 2 பேத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நாங்க கூட்டணியில ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிறோம்னு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இந்த கருத்துக்களை ஒருவர் மாரி ஒருவர் வெளியிட்டுக்கிறார்களா? உங்களுடைய பார்வை? அவ்வளோதான். இது ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் அவ்வளோதான். அப்படி ஒண்ணும் ரொம்ப சீரியஸா 2 பேரும் ஒருத்தர் எதிர்க்கிற மாரி எனக்கு தெரியல. அது நிச்சயமா ம். இபிஎஸ் அது மாரி எதிர்க்கிற மாரி எனக்கு தெரியல. தொண்டர்களுடைய ம். வற்புறுத்தலின் காரணமாகத்தான் அவர் 2 காரணத்தினால இபிஎஸ் வந்து பிஜேபியோட உறவு முறிச்சுக்கணும். முக்கியமான காரணம் தொண்டர்களுடைய வற்புறுத்தல். இன்னொன்னு பெர்சனல் ம். ரீசன் என்னன்னா, அண்ணாமலை அடுத்த முதல்வர்ன்னு சொல்லி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இவருக்கு ம். அதுக்கப்புறம் இவர் எங்க போய் நிப்பாரு? முதல்வர் பதவி இவருக்கு இல்லன்னா. அதனால அந்த சொந்த ம். காரணமும் இருந்தது. இந்த 2 ம். காரணங்களுக்காக. அந்த 2 காரணங்களும் இன்று வரை வேலிடா தான் இருக்கு. அப்படியே இருக்குது. அதனால இவங்க வந்து அவங்க கூட சேர்றதுல இவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிங்கிறது தான் ம். உண்மை. ஆனா ஏற்கனவே சேர்ந்திருந்த காலத்த பத்தி திமுக வந்து கேள்வி கேட்கத்தான் செய்யும். அதற்கு இவர் சரியான பதில் சொல்ல வேண்டும். அடுத்து ஒட்டுமொத்தமாக உறவை முறித்துக் கொண்டோம் என்று சொன்னால், தாங்கள் செய்தது தவறு என்று ஒத்துக்கொண்டு தமிழக மக்களிடம் கூட்டணியுடைய நிர்பந்தம் என்று ஒன்று இருந்தது. அதனால இப்படி ஆயிருச்சு. ம். இனிமே இந்த ம். தவறு நகழாது. தமிழ் நலனுக்கு எதிராகவோ, இந்திய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராகவோ, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராகவோ எந்த ஒரு கட்சி நிலைப்பாடு எடுத்தாலும், அத்தகைய கட்சியுடன் நாங்கள் என்றென்றும் கூட்டு வைத்துக் கொள்ள மாட்டோம். இப்படிப்பட்ட பல ம். வாக்குறுதிகளை கொடுக்கணும். கொடுக்க வேண்டியிருக்கு. ம். ம்ஹ்ம். அ இன்னும் தொடர்ச்சியா அவர் பிரச்சாரத்துல ஈடுபட இருக்கிறார். அவர் பிரதமர் மோடியை ஏதாவது இடத்தில் விமர்சிப்பாரா அப்படின்னு நானும் காத்திருக்கிறேன் சார். அந்த நாள் வந்ததுன்னா அதை குறித்து இன்னும் கூடுதலா விவாதிக்கலாம் சார். பார்க்கலாம், அ பார்க்கலாம். சார் அந்த ராம்லீலா பேரணி குறித்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுல பேசும்போது ராகுல் காந்தி பேசியிருந்தாரு. பாஜக ஆட்சிக்கு வந்தா அரசியலமைப்பை அழித்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்களுக்கு பல மத்திய நிறுவனங்கள் துணையா இருக்கு. இடி ஆகட்டும், வருமான வரித்துறை ஆகட்டும் இதெல்லாம் துணையா இருக்கிறாங்க. அப்படி இல்லன்னா அவங்கனால 180 சீட்ட கூட தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக ஒரு பக்கம் 400க்கும் மேல நாங்க எங்களுடைய இலக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, 180 சீட்ட கூட இவங்கனால தாண்ட முடியாது அப்படின்னு இவர் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கிறாரு. ராகுல் அவர்களுடைய இந்த விமர்சனம், இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அவர் மேட்ச் ஃபிக்ஸிங் சம்மந்தமாலாம் சொல்லியிருக்காரு. கிரிக்கெட்ல எப்படி மேட்ச் ஃபிக்ஸிங் நடக்குதோ, அதே மாரி தேர்தல்லயும் இப்போ மேட்ச் ஃபிக்ஸிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராகுல் அவர்களுடைய இந்த உரையை எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த 180 அப்படிங்கிறது தொடர்பா உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு. கிரிக்கெட்ல வந்து பிஜேபி விளையாடுறது T20 தான். ஒன் டேயும் கிடையாது, டெஸ்ட் மேட்சும் கிடையாது. T20ல இருக்கிற பெஸ்ட் டீம நம்ம ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி, அடுத்த டீம்ல உள்ள அத்தனை பிளேயரையும் இங்க கொண்டு வந்துடுறது. அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுலேருந்து அசோக் சவான்லேருந்து ஆரம்பிச்சு, மகாராஷ்டிரா, அஸ்ஸாம் எங்க வேணாலும் போங்க. எங்க போனாலும் இதத்தான் பார்ப்பீங்க. இதத்தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து அவங்களுக்கு பலன் கிடைக்கும்னு அவங்க வந்து நம்புறாங்க. அதுதான் ராகுல் வந்து ம். சொல்லியிருக்காரு. இடி ம். இவங்களுடைய ஒத்துழைப்ப வந்து கேட்டிருக்காங்க, செய்றாங்க அப்படின்னு மக்கள் பரவலா நம்புறாங்க. எதிர்க்கட்சிகள் மேல மட்டும் இடியோ, சிபிஐயோ ம். பாயுது அப்படிங்கிற ஒரு உண்மை தோற்றம் வந்து மக்களுக்கு வந்து தெரிய வருது. இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் இல்லாம இவங்க தேர்தல சந்திக்கிறதுக்கு இப்ப ரெடியா இல்ல போல. பயப்படுறாங்க போல. இப்ப எதுக்கு காங்கிரஸ் ம். கட்சி வந்து இது மாரி முடக்கி வைக்கணும் தேர்தல் சமயத்துல? ஏன் உண்மை. தேர்தலுக்கு அப்புறமே இந்த நோட்டீஸ குடுக்கலாமே? இது எல்லாமே ம். வந்து காங்கிரஸ் வந்து ரூ. 1000 கோடி குடுக்கணும் அல்லது ரூ. 2000 கோடி குடுக்கணும் அப்படிங்கிறது உண்மைன்னு சொல்லி வச்சுக்குவோம். இன்னைக்கு ஏன் அத செய்றாங்க? நீங்க இதுக்கு முன்னாடி வந்து இத்தன வருஷமா அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல அக்கவுண்ட்ட. ஏன் இப்ப ம். திடீர்னு சொல்றீங்க? சீதாராம் கேசரி பீரியட்ல வந்து இருந்த தவறுன்னு சொல்லி ஒண்ணு இன்னைக்கே சொல்றீங்க? ஏன் 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? கிட்டத்தட்ட அதுதான் 30 கேள்வி. ஆண்டுகளுக்கு அப்புறம் அத ம். எடுத்து சார். அதனால வந்து இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க வந்து அரசியல் சட்டத்த மதிக்க மாட்டாங்க. இந்த அரசியல் சட்டத்து மேல அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாதே. ம். ஆர்எஸ்எஸ்க்கு வந்து இந்த அரசியல் சட்டத்த அவங்க ஏத்துக்கலையே. அதனால புது அரசியல் சட்டம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாலும் அதிசயப்பட வேண்டியதில்லை. அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதத்தான் இடையில நானும் வந்து சொல்றேன். ஒரு அரசியலமைப்பு திருத்தம் செய்வதற்கான ஒரு குழு, அந்த பாஜக ஆதரவாளர்கள் ஒரு குழு ஆரம்பிச்சு, ஒரு டிராஃப்ட்ட கூட ரெடி பண்ணதா செய்தி படிச்சிருந்தேன் சார். அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுவே அந்த அளவுக்கு அவங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அகிலேஷ் யாதவ் இந்த கூட்டத்துல பேசும்போது, எப்படி ராகுல் 180க்கு கூட இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ, அதே மாரி அகிலேஷ் யாதவ் இன்னொன்னு சொல்லியிருக்காரு. 400 இடங்களுக்கு மேல இவங்க தோல்விய தழுவுவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. பிஜேபிக்கு கவுண்டர் நரேட்டிவா இவங்க இத சொல்ல வராங்களா சார்? இனி இந்த இத நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏன்னா, அவங்க இங்க பாருங்க 400ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் சார். எஸ் சார். பிஜேபி 400ன்னு சொல்றதும் சரி, அகிலேஷ் யாதவ் 400 இடத்துல தோப்பாங்கன்னு சொல்றது. எல்லாம் ஒரு எலக்ஷன் சமயத்துல வர்ற வீராவேச பேச்சுக்கள். 2 ம். பக்கமுமே. அப்படிதான் இத ம். எடுத்துக்கணும். ம். ஆ ஓகே சார். தேர்தல் தொடர்பா நெறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. உங்கட்ட கேட்பதற்கும் நெறைய கேள்விகள் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் நாளை மனித நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார். ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி. நாளை காலை மனித நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். வணக்கம் ராம். வணக்கம்.